துடிக்கிறது என்னுடைய கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என் நெஞ்சு பொறுக்கல சார், எனக்கு செம்ம கானில் இருக்கேன் சார். சில பேர் சொல்லுவாங்க மண்டை சூடு சார் எனக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? இது வரைக்கும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தார், 5th பிளேஸ். 6வது வீட்டுக்கு போகிறாரு, அதுதான் நியாயம். ஆனால் இந்த 5வது வீட்டில் நம்ம மனசு புண்ணாயிடுச்சு தெரியுமா? ஆறாத வடுவாயிடுச்சு தெரியுமா? இந்த புண்ணை ஆத்துறதுக்கு மருந்து கிடையாது. ஆனால் ஆறுன மாதிரி சட்டையை எடுத்து போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஏற்கனவே பல தழும்புகள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க உங்களை தான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் இப்போ செம்ம கானில் இருக்கீங்க. இப்போ 6வது வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது உங்களை கூல் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி சனி துலாம் ராசியில் உச்சம் பெற்றவர். அவர் என்றைக்குமே அங்கே ராஜா. துலா ராசியில் சனி ராஜா. அதனால தான் துலா ராசிக்காரங்களுக்கு பெரிய பேஜார் என்னென்னா, அவங்க எல்லாம் ரூல்ஸ் பார்ப்பாங்க. ஏன் இப்படி தப்பு நடந்தது? ஏன் இப்படிலாம் தப்பு நடக்குது? ஏன் இப்படி எல்லோரும் தப்பாக யோசிக்கிறாங்க? ஏன் இப்படி நீங்கள் அவசரப்படுறீங்க? ஏன் இப்படி ஒழுங்காக இல்லை? நிறைய குறைகள் கண்டுபிடிக்கிறவங்க துலா ராசிக்காரங்க தான் இருப்பீங்க. துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் வச்சுட்டு நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா உண்மையை சொல்லுவாங்க, குறைய கண்டுபிடிப்பாங்க, நம்மளை திட்டமிட்டு வழி நடத்துவாங்க. ஒரு எச்எம் மாதிரி, ஹெட்மாஸ்டர் மாதிரி. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படிலாம் நடக்குதா இல்லையான்னு. ஒரு டைரக்டர் மாதிரி. ஒரு நடிகர் வந்துட்டார், ஒளிப்பதிவாளர் இருக்கார், அவர் மட்டும் படம் எடுக்கிறாரு, நடிக்கிறார் ஒருத்தர், கதை வசனம், இது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு டைரக்டர் வேணாமா? அந்த டைரக்டர் தான் சனி. துளாராசியோட டைரக்டரே வந்து சனி பகவான் தான். ப்ரொடியூசர் வந்து சுக்கிர பகவான். அதனால தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு எப்படியாச்சும் பணம் வந்துடும். யாருக்கிட்டையும் தலை குனிய வேண்டிய அவசியமே ஏற்படாது. 10 கடன் இருக்கும். எப்போவுமே கடனில் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க துளாராசிக்காரங்க. கடன்லாம் அடைக்கவே முடியாது. இந்த கடன் போனால் அந்த கடன், அந்த கடன் போனால் இந்த கடன், கடனே இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. ராத்திரி 8 மணிக்கு கடன் முடிகிற மாதிரி இருக்கும். ஏழையாக இருந்தால் கூட கடனை வாங்கி வைப்பீங்க. அந்த சோதனையே நமக்கு தெரியாது, கணக்கு பார்த்தா தான் தெரியும். நம்ம முடிய போக தான் நம்மளுக்கு தெரியாது, காலத்துக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலமே நம்மளுக்கு ஏற்படுத்தும். சனி ஆனால் டைரக்டர். இப்போ என்ன பண்ணுவார்? சட்டப்படி தான் எடுப்பார் படம். சட்டம், ரூல்ஸ் தான். இந்த உலகம் சில ரூல்ஸை மதிக்காது. இந்த உலகம் சில ரூல்ஸை மதிக்காது. அப்போ இந்த உறவுகளே சில மாறி போய் நடிக்கணும். அந்த உறவுக்கிட்ட நடித்து அவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஜாதியாக கில்லாடியாக இருப்பாங்க. நிறைய நேரங்களில் அவங்களே பாராட்டிக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் துளாராசிக்காரங்களை மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நடத்தினவங்களுக்கு ஆறாத அடுக்கல், வன்மம், இதெல்லாம் மனசுக்குள்ளே நிறைய இருக்கும். இதெல்லாம் இப்போ சாந்தப்படுத்துறதுக்கு சனி பகவான் வராரு. சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விளங்குறீங்க. 6th பிளேஸ். ஆனால் ஒன்று தான், இவர் சுகத்தை கொடுக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா உச்சத்தில் இருக்கிறதுனால சுகத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உடல் சம்மந்தமாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்காலை நீங்கள் வைக்கக்கூடாது. இது ரெண்டையும் நீங்கள் கேப்சர் பண்ணணும். சுகவீனியஸ்தானம்னு பேர் 6ஆம் இடத்துக்கு. ஆனால் 6ஆம் இடம்ன்றது குருவோட வீட்டுக்கு உள்ளே போயிட்டார். குருவோட வீடு அங்கே சுக்கிரன் உச்சம். அப்போ உங்களுக்கு ஜாக்பாட் அங்கே அடிக்குது. இப்போ எப்படியாவது ஒரு பெரிய நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. எதிர்பார்க்காம பணம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். பண புழக்கங்கள் ஏற்படும். எவன் வீட்டு பணமோ உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கும். யார் பதவியாச்சும் நீங்கள் அனுபவிக்கணும். இந்த பதவியில் உள்ளவங்களுக்கு நல்ல யோகம். ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைமு. ஒரு சிஎம் ஆகிறான்னு வச்சுக்கோ, யாராவது ஒருத்தர், அவர் சிஎம் ஆகலாம். சான்சஸ் நிறைய இருக்குது. பிஎம் ஆகணும்னு நினச்சா பிஎம் ஆகலாம். துளாராசியில் இருந்தால் பதவி, எப்பேற்பட்ட பதவியும், அதிகார பதவியும், அரசியல் பதவிகள், இதெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இடத்துல காலியாகவும் அந்த இடத்துல நம்ம போகணும். அது யாருக்கோ கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிரும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. சிறப்பான நேரம். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமாக ஒரு உண்மையை கொடுக்கக்கூடிய நேரம். உண்மைக்கு பலன் கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு சிறப்பு நேரம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோப தாபங்கள் எல்லா வன்மங்களும் மறைஞ்சிரும். சனி உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் நீங்கள் சண்டைக்கு போனவங்களாம் சமாதானம் ஆகக்கூடிய நேரம். அது மாதிரி துளாராசிக்காரங்களாம் சமாதானம். நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்ம பார்க்குற ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒன்று நமக்கு ஞாபகப்படுத்தும், ஏதோ ஒன்று நமக்கு உணர்த்தும். நான் ஏன் இப்போ உதாரணமாக சொன்னேன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சமாதானம் தான். நம்ம வெள்ளை கொடி காட்டணும், நம்ம பச்சை கொடி காட்டணும். அதை விட்டுட்டு நம்ம சிவப்பு கொடி காட்டக்கூடாது. துளாராசிக்காரங்க உங்கள் மனசில் இப்போ நிறுத்திக்கிங்க. சனி உங்களுக்கு சகாயத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. யாராலையும் முடியாத காரியத்தை நீங்கள் இப்போ நடத்த போகிறீங்க. மீண்டும் ஒரு அரியாசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. திடீர் அரியாசனம் துளாராசிக்கு கண்டிப்பாக உண்டு. இது சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய நேரம். சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய நேரம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த ராசி சனி பேச்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
துலா ராசிக்காரங்க ஒரு 500 லைக் வரட்டும், லைக் பண்ணுங்கள். அப்போ சனி பெயர்ச்சி மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்குறாரு சனி பகவான். ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். இந்த நேரத்தில் 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒன்று, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. சில கடன் வரும், கடன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கடனுக்கு பயந்து ஓடிடாதீங்க. கடனை வாங்கணும், ஆனால் கடனை அடைக்கிறதுக்கான வழி சனி கொடுப்பாரு. ஆனால் வழியை தெரிஞ்சுக்கிட்டு கடனை வாங்கணும். நிறைய எதிரிகளை உங்களுக்கு நண்பனாக ஆக்குவார், துரோகிகளை நண்பனாக ஆக்குவார். உங்கள்கிட்ட இருந்து சில பேரை விடுதலை பண்ணிவிடுவார். கெட்டது உங்கள் பக்கமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இனிமேல் ஒர்க் பண்ண போகிறீங்க. உழைப்பு அதிகமாக போகுது, பண பெருக்கங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. அம்புட்டும் தாங்குகிற உள்ளம் ஐயா. அதனால தான் துலா ராசிக்கு தாங்கும் உள்ளம். அதனால தான் தராசில் பாருங்கள், நீங்கள் எத்தனை கிலோ கல் வைக்கிறீங்களோ அதே ஆப்போசிட்டில் எத்தனை கிலோ வச்சாலும் தாங்கும். எம்பூட்டு கல் வச்சாலும் அது தாங்கும். எதையும் தாங்கும் இதையும். இது துளாராசி. நீங்கள் எவ்வளோனா தாக்குங்க, அது தாங்குவாங்க. இப்படிப்பட்ட துளாராசிக்கு இது சிறப்பான நேரம். சனி பகவான் பீடியிலிருந்து நீங்கள் விலகுறீங்க. நிறைய தர்மமான யோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. மனசார சொல்கிறேன், சனி உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார். பிரபலமாக உங்களை மாற்றப் போகிறார். உங்களுக்குன்னு ஒரு அரியாசனத்தை உருவாக்க போகிறார். பதவி யோகம், பண யோகம், காதல் யோகம், வருமான யோகம், இது எல்லாமே யோகமாக மாறுதுங்க. இந்த நேரம் நல்ல ஜாக்பாட். இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. சனியோட பிடியை விலகி சரித்திரம் படைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு இடமாக இருக்கட்டும், நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டேயா. இந்த 2.5 வருஷத்தில் எல்லா துளாராசிக்கிட்டேயும் ஒரு நீடு இருக்கும், இல்லை ஒரு இடம் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுவீங்க. சனி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் சனியை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். டெய்லியும் விநாயகருக்கு ஒரு நெய் விளக்கு. எதை மறந்தாலும் சரி, மூச்சு விடுறத மறக்க மாட்டோம். அது மாதிரி பிள்ளையாருக்கு விளக்கு போடுறத மறக்கக்கூடாது. 2.5 வருஷமும் டெய்லியும் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு புறப்படுங்க. அந்த பிள்ளையார் உங்களுக்கு நல்லது செய்வார். உங்களுடைய மனசில் விநாயகரை வைங்க, நெற்றி கண்ணில் வைங்க. விநாயகர் உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ண போகிறாரு. சிறப்பான சம்பவங்கள், தரமான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 500 லைக்காச்சும் வரட்டும் துளாராசிக்காரங்க. கமெண்ட் பாக்ஸில் எந்த கோயிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையை பற்றி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்தெந்த ராசின்னு சொல்லிவிட்டு சனி பயிற்சி வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஆசையை உண்டாக்குவாங்க, ஆனாலும் நம்ம ஆசையை உண்டாக்குவாங்க. அதை கண்டு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆக கடன் தொந்தரவுகள் நீங்கும். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வசதிகள் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல உயர்வு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை அதிகமாக வழிபாடு பண்ணிங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக துளாராசிக்காரங்க துக்கம் இல்லாமல் சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு துளாராசியில் இருக்கிறது பெருமையாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.